Hello students, welcome to Haber Max 12 Standard Max Chapter 10 Exercise 10.7 9th question in the video la solve பண்ணலாம் 1 plus xy square into dy by dx plus y plus y cube is equal to 0 னு கொடுத்திருக்காங்க. So solutionல இத எழுதிக்கலாம் ஒரு வாட்டி 1 plus xy square dy by dx plus y cube is equal to 0. So first இந்த term நான் இங்க எடுத்துட்டு போறேன். அப்போ 1 plus xy square dy by dx is equal to minus of y plus y cube. இப்போ இந்த termயும் நான் divisionல கொண்டு வரேன். அப்போ dy by dx is equal to minus y plus y cube divided by 1 plus xy square. இப்போ இதுக்கப்புறம் நான் taking reciprocal பண்ண போறேன். ஏன்னா எனக்கு இந்த டேர்மை ரெண்டா பிரிச்சா ஆன்சர் கிடைக்காது. மேல இருக்க டேர்ம் தான் நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ நான் இதை ரெசிப்ரோக்கல் எடுத்து இனி dx by dyன்ட்டு எடுத்துக்க போறோம். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் இந்த டேர்ம் இனி எப்படி மாறும்? dx by dy is equal to அப்படியே தலைகீழ எடுத்துட்டு போயிடணும். மைனஸ் இருக்கு 1 plus x plus xy square divided by y plus y cube. இதுக்கப்புறம் இதை நம்ம ரெண்டா பிரிக்க பார்க்கலாம். dx by dy is equal to minus இருக்கு minus of 1 plus இந்த ரெண்டு டேர்ம்லயும் x இருக்கு. x காமனா வெளியே எடுத்துட்டேன்னா 1 plus y square. ஏன்னா நமக்கு ரெண்டு டேர்மா தான் பிரிக்கணும். இங்க 3 டேர்ம் இருக்கு. ரெண்டு டேர்மா தான் பிரிக்கணும். அதனால x வெளியே எடுத்துட்டோம். கீழேயும் y காமனா எடுத்துக்கலாம் 1 plus y square. இது ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டேர்மை ரெண்டா பிரிச்சு எழுதலாம். dx by dy is equal to minus 1 by y into 1 plus y square. Minus into plus again minus x into 1 plus y square divided by y into 1 plus y square. இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் லைன்ல dx by dy is equal to minus 1 by y into 1 plus y square minus x by y. இப்போ நம்ம x by y ன்னு எடுத்திருக்கனால நியூமரேட்டர்ல x இருக்கிறதா இந்த சைடு கொண்டு வர முடியும். சரியா? அப்ப dx by dy minus இந்த சைடு வந்தா plus x by y is equal to minus 1 by y into 1 plus y square ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா dx by dy plus p into அங்க y எடுத்துப்போ இங்க x எடுக்கணும் which is equal to q. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? So this is a linear differential equation. y வரும், இங்க நம்ம x வச்சு எடுக்க போறோம். So p ஓட இடத்துல 1 by y, q ஓட இடத்துல minus 1 by y into 1 plus y square. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் சேம் ப்ரொசீஜர். நம்ம எங்கெல்லாம் dy-ன்னு எழுதுவோமா இப்போ dx-ன்னு எழுதுவோம். அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். அந்த சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டிகிரேஷன் ஆஃப் p into dy பண்ணும். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் p இருக்கிற இடத்துல 1 by y dy. 1 by y log y-ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? log modulus of y-ன்னு எடுக்கலாம் இல்லை log y-ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் அப்போ e power p into dy which is equal to e power log y. e-யோ log-ஓ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் y மட்டும்தான். இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். the solution is இங்க என்ன கண்டுபிடிப்போம்னா x into e power integration of p into dy is equal to integration of q into e power integration of p into dy plus c. எங்கெல்லாம் dx இருந்தோ இப்போ dy ன்னு மாற்றி எழுதியிருக்கோம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ x into y இதோட இடத்துல y which is equal to integration of minus q ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 1 by இந்த மைனஸ் மேல எழுதிக்கலாம் 1 plus y square. இப்போ if ஓட வேல்யூ என்ன? y into dy plus c. y-யும் y-யும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். xy இருக்கு, மைனஸை காமனா வெளியே எடுத்துடலாம். அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் dy by
1 plus y square plus c இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா dx by a square plus x square is equal to 1 by a tan inverse of x by a plus c. ஸோ இந்த ஃபார்மேட் தான் இருக்குது பாருங்கள். a இருக்கிற இடத்துல 1, அப்போ நம்ம 1 ஸ்கொயர்னு கூட கன்சிடர் பண்ணலாம். x இருக்கிற இடத்துல y. ஸோ a இருக்கிற இடத்துலலாம் 1ன்னு எழுதணும், x இருக்கிற இடத்துலலாம் yன்னு எழுதணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ xy is equal to minus 1 by 1 தான் வரும். அப்போ வெறும் tan inverse of இங்கே y இருக்கு, y by 1 plus c. Therefore xy minus inside வந்தா plus tan inverse of y மட்டும் எழுதினா போதும், which is equal to c. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். கொஷின் பாருங்க, 1 plus xy square dy by dx plus y cube is equal to 0. First y plus y cube equal to other side கொண்டு போயிடுங்க. அப்புறம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷனில் மாற்றி கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த டேர்மை நான் ரெண்டாக பிரிக்க பாசிபிள் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேக்கிங் ரெசிப்ரோக்கல். அப்போ dx by dyன்னு மாறிடும். சரிங்களா? ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோன்னா இதுக்கப்புறம் எக்ஸை இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் காமனாக வெளியிடுங்க. அப்புறம் ஒய்யை வந்து டினாமினேட்டரில் காமனாக வெளியிடுங்க. இதுக்கப்புறம் இதை ரெண்டாக பிரிக்கணும் இல்லையா? இப்போ மைனஸ் 1 by y into 1 minus y square மைனஸ் into plus minus x into 1 plus y square by y into 1 plus y square. இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x by y மட்டும் இருக்கும். அப்புறம் x by y equal to other side கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு dx by dy plus p into x equal to qன்ற ஃபார்மேட் வந்துச்சு. This is a linear differential equation. இப்போ p ஓட இடத்துல 1 by y இருக்கு, q ஓட இடத்துல minus 1 by y into 1 plus y squareன்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் p into dy which is equal to integration of 1 by y into dy. 1 by y log yன்னு எழுதிக்கலாம். அப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். e power log y, யும் log கேன்சல் ஆகிட்டு y மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே x எழுதணும், அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. x into e power integration of p into dy q into if. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே y வரும், q ஓட வேல்யூ எழுதியிருக்கோம், if வேல்யூ எழுதியிருக்கோம், y கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ டைரெக்டாக மைனஸ் வந்து வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? dy by 1 plus y square இருக்கும். ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். tan inverse of yn பேலன்ஸ் இருக்கும், மைனஸ் அன்செட் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், ஈக்குவல் டு சி. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சம்ஸ் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா மட்டும் எப்போவுமே சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏதாவது வீடியோஸ் மிஸ் ஆகிருக்குனாலும் சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.